விஜய் த்ரீசார்து இப்போ பார்த்திபன் த்ரீசார் ஆயிடுச்சுல, அங்க வந்து அது காதல், இது மோதல். பார்த்திபன் அந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நேர்மையான கருத்தை சொல்லியிருக்கீங்க, நியாயமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. அவங்க மனசு காயப்பட்டுருச்சு, வருத்தப்பட்டாங்கன்றதுக்காக நீங்க வந்து அதை வந்து வாபஸ் பெறக்கூடாதுல்ல. எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? இந்த வீடியோ பார்க்குற அர்த்தத்தை ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். ஒரு நடிகரின் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மனைவி ஒரு நடிகையோட என் கணவருக்கு திருமணத்தை கடந்த உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி 2 நாட்கள்ல அந்த நடிகரோட ஒரு நடிகை பயணப்படும் போது 6வது அறிவுன்னு ஒன்று இருந்தா, அதுக்கப்புறம் இந்த மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா, யோ உன் பொண்டாட்டி வந்து நடிகைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் உங்க கூட வந்தேன்னு வச்சுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நீங்கள் போங்க, நான் இன்னொரு காரில் நான் தனியாக வந்துட்டு கூட நான் போகிறேன். இதெல்லாம் செஞ்சுருக்கணும். அப்போ இதை செய்யலைன்னா என்னம்மா போகிறது? இவர் நினச்சிட்டார் மனசுக்குள்ள, நம்ம யார், நம்ம எம்ஜிஆர், இந்த மாதிரி ஜெயலலிதா, நம்ம அப்படி போனோம்னா உடனே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து மாதிரி நம்மளை நினச்சிப்பாங்கன்னு நினச்சாங்க. திருப்பி அடிச்சானுங்க மொத்த பேரும். இது விர்ச்சுவல் வாரியர்ஸ், மொத்த வாரியர்ஸும் திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ ஒரே நாள்ல மொத்தமாக போச்சு. பார்த்திபன் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருக்கு இந்த போற மோதலுக்கு விஜய் என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன நடக்கும்? அதான் ரியாக்ட் பண்ணிட்டார்ல நேற்றுக்கு நேர்காணலில் வந்தவங்க கிட்ட. என்ன ரியாக்ட்னா, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறேன், அதையாவது ஒழுங்காக சொல்லணும்ல. மொட்டையாக போடுறானுங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னா என்ன, வெக்கம் மானம் சூடு சொன்னா தானே. ஆதவர்ஜன் அவர் சொல்றது முட்டாள்தனமானது. நான் கேட்குறேன், வெக்கம் மானம் இருக்கான்னு கேட்குறான். ஒரே வார்த்தை தான். வாரிசு அரசியல் பேசுறல, உதயநிதி வந்து மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை வாரிசு அரசியல் பேசுறல, உன் தங்கச்சியை கொண்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறேன், நான் உன் தங்கச்சி தியாகியாடா நான் கேட்குறேன். அதான் இன்னொன்று சொல்ல கேட்டேன். எங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார், எங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அறிவு கட்டவனே, உன் தலைவன் வந்து ஒரு குடும்பத்தோடு கட்டினா அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் இவங்களை விட்டுட்டு வர்றாரா? இவங்களை விட்டுட்டு வரல. அப்படியே இன்னொன்று சொல்ல பார்க்கலாம், எங்கள் தலைவர் த்ரிஷாவே விட்டுட்டு வர்றாரு, சொல்ல பார்க்கலாம். குஷியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்குக்கும் பணத்துக்கும் அடிமையாக்குறான். இதெல்லாம் சொல்லணும், ஒரு மாவட்ட செயல் மட்டும் 10 கோடி ரூபாய் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறான்றான். அவன் ஜெகதீஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இந்த ஆதவர்ஜனானு வந்து பொம்பளைக்கு அடிமையாக்குறான். இப்படி ஒரு அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க. இது உண்மை, சத்தியமான உண்மை. இது ஏன் அப்போ விஜய்க்கு என்ன சுய அறிவே இல்லையா? அது நல்லா கேட்டுக்க. சுய அறிவே இல்லாதனால தானே, இல்லைன்னா கூட்டு போகணுமா? ஒரு நடிகை கூட்டு போகணும், சுய அறிவு தான் கூட்டு போகணும். நீங்கள் சொல்லுங்கள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல பத்திரிகையாளர் சேகுமரா ஜெய்சங்கர் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா. இப்போ சமீபத்தில் விஜய் த்ரிஷாங்கிற ஒரு பேச்சு போய் பார்த்திபன் த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. 2 பேரும் மாறி மாறி இவர் ஒரு மன்னிப்பு கேட்டதுக்கா இவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இன்னும் இருக்கிற வில்லங்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டீங்க போல இருக்க. ஏன் விஜய் த்ரீசார்து இப்போ பார்த்திபன் த்ரீசார் ஆயிடுச்சுல, அங்க வந்து அது காதல், இது மோதல். நான் காதல் நான் சொல்லல, அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டா வந்து உண்மை காதல் வெல்லும், ரகசிய சிநேகிதனே அப்படிலாம் போட்டாங்க. லவ் ஃபார் எவர் ட்விட்லாம் போட்டுருந்தாங்க தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் அங்கே காதல் இருக்கா கன்றாவி இருக்கான்னு தெரியாது, ஆனால் வந்து அவங்க போட்டுருந்தாங்க. இங்கே வந்து மோதல்னா ஒரு கருத்து வந்து நீங்கள் சொல்கிறீங்கம்மா, ஒரு சமூகத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநீதியை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் துணிஞ்சு ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படிங்க சொல்கிறது. கருத்து சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கருத்தை சொல்லிட்டீங்கன்னா அது வந்து விட்ரா பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திபன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, அவங்கள்ட்ட இந்த படத்தை கட்டி கேட்குறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சர்ச்சைக்குரியவங்களாக இருக்கிறாங்க. ஒரு லைனில் அப்படி சொல்கிறதுனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு இவங்க வீட்டில் குந்தவைன்ற அந்த கேரக்டர் வச்சு இவங்க வீட்டில் குந்திட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து குந்தின்றது உட்கார்றதுன்றது தான் பொருள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பல இடங்களில் வந்து தமிழ் இலக்கியத்திலே வந்து குந்தின்ற வார்த்தையெல்லாம் வருது. ஆனால் அவர் சொன்னது கேட்டால் இந்த குந்தவை வந்து குந்த வச்சா நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாரு. வீட்டில் அப்போ பிரச்சனை இருக்காது. யாருன்னா விஜய்க்கு தான் பிரச்சனை இருக்குன்றதுனால அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். சொல்லப்பட்ட கருத்து நியாயமானது. அவர் நேர்மையான முறையில் தான் அதையும் சொல்லியிருக்கிறாரு. எங்கேயும் கமெண்ட் அடிக்கல, பக்கத்தில் வெளிப்படையான ஒரு மேடையில் அதை பகிரங்கமாக சொல்கிறாரு. அப்போது இது வந்து ஒரு நியாயமான கருத்து. அதை விட்ரா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விட்ரா பண்ணும்போது தான் பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசினார்ன்றதை சமூகத்துக்கு சொல்கிற மாதிரி அவரே சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. பார்த்திபன் அந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நேர்மையான கருத்தை சொல்லியிருக்கீங்க, நியாயமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறீங்க. உண்மையும் அதுதான், பொதுவானதும் அதுதான், எல்லா மக்களுடைய கருத்தும் அதுதான்.
அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க மனசு காயப்பட்டுருச்சு, வருத்தப்பட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து வாபஸ் பெறக்கூடாதுல்ல, விட்ரா பெறக்கூடாதுல்ல, அதை பின்வாங்கக்கூடாதுல்ல. நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், வருத்தம் கூட தெரிவிக்க வேண்டியதில்லைன்ற நான் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? சரி, நாகரிகமான வார்த்தையில் நான் வருத்தம், உங்கள் மனசு புண்பட்டு தான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்றாங்க. அது கூட அவசியம் கிடையாது, மன்னிப்புக்கு அவசியமே கிடையாது. அப்போ நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அப்போ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். தப்பு பண்ணாதுமா மன்னிப்பு கேட்க முடியும் இல்லையா? நான் இந்த மாதிரி ஒரு பொருள் போடும்படியாக தவறாக அவங்க பொருள் போடும்படியா, அவங்க எப்படி தவறாக இதை பொருள் கொள்கிறாங்களோ அந்த மாதிரி நான் அர்த்தத்தில் பேசலை, அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடணும் சொல்கிறதா இருந்தால். அப்போது விட்ரா பண்ணும் போது அப்போது அது தப்பாக பேசுகிறதா பொருளாயிடுது இல்லை? அப்போ நம்ம ஏங்க இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க? ஒரு கருத்தை உங்களால் நிற்க முடியலன்னா அந்த கருத்தை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? இந்த மேடையிலே பல பேர் இருக்கிறாங்கண்ணா, இந்த வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளிப்படையாக பேசுகிறன்றதில் அவங்க வந்து நான் அடுத்தவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரியும் சில நேரங்களில் பேசிடுவாங்க, அடுத்தவங்க கோபப்படுற மாதிரியும் சில பேர் பேசிடுவாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒன்றும் இருக்காது. அது 100% நான் சொல்கிறேன். அது அண்ணன் ராதாரவியாக இருக்கட்டும், மன்சூலிக்கான இருக்கட்டும், மிஷ்கினாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், இன்னும் நம்ம லிஸ்ட்டு பெருசு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இவங்கெல்லாம் மனசுக்குள்ளே வந்து எதுவும் இருக்காது, கபடம் எதுவும் இருக்காது. வெளிப்படையாக பேசுகிறோன்ற மாதிரி நான் சில நேரங்களில் கொஞ்சம் ஓவராக போயிடுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன கருத்தை விட்ரா பண்ணிக்காத யாருன்னு கேட்டிங்கன்னா அது ராதாரவி. சொன்னது தான், அதை வந்து வாபஸ் வர்ற அந்த இதுவே கிடையாது. அது அவங்க பரம்பரையிலே கிடையாது. அது எம்ஆர் ராதாவுக்கும் சரி ராதாரவி இவங்க பரம்பரையிலே வந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதை விட்ரா பண்ணுறதுலாம் கிடையாது இல்லையா? பல பேர்கள் அதை நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஏற்கனவே நயன்தாரா குறித்து அவர் பேசுகிறது, மோடி அமித்ஷா குறித்து பேசுனது, ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்குது. அதை பேசிட்டு ஐயோ நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்றதெல்லாம் வந்து பரம்பரையிலே கிடையாது. ராதாரவி எம்ஆர் ராதா பரம்பரையிலே அது கிடையாது. அது அப்படி. ஆனால் சில பேர் வந்து அதை மன்னிப்பு கேட்ட சரித்திரமாக இருக்குது, கதைகள்லாம் இருக்குது. மன்சூலிக்கானே மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்டார் திரிஷா கிட்ட. அதே மாதிரி மிஷ்கினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பாக ஒரு மேடையில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே மாதிரி மன்னிப்பு கேட்டார். ஸோ தனக்குத்தானே தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறது வேறு. இப்போ நான் பேசுகிறேன், எனக்கே தெரியுது இது நான் பேசுகிறது தப்புன்னு, அப்போ நானே வந்து மன்னிப்பு கேட்குறது. ஆனால் இன்னொருத்தர்லாம் சொல்லி பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம மன்னிப்பு கேட்போம், இல்லைன்னா நமக்கு சோறு கிடைக்காது, இல்லை சமூகத்தில் நமக்கு கெட்ட பேர் ஆயிரும், இதுவாயிரும் அதுவாயிரும், இது போயிடும் அது போயிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்கறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது தப்பு, அது பண்ணக்கூடாது. நான் எனக்கே தோணும் நான் பேசுகிறது தப்பாக பேசுகிறேன், சாரிங்க இதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இது பேசிடக்கூடாது, அது பேசிட்டேன், அது பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தில் என்ன கேட்டால் இப்போ தொடர்ச்சியாக வந்து ஏதோ கொடுத்துட்டே இருக்காரு போல இருக்குது. அடுத்தடுத்து நான் மன்னிப்பு கேட்டுக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிடுறது. சொல்லப்பட்ட கருத்து யாரை பற்றி வேணா இருக்கட்டும், சொல்லப்பட்ட கருத்து கரெக்ட் தானே, அது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல இப்போ த்ரிஷா விஜய் இவங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து எல்லாருமே முத வந்து நைனா நாயந்திரன் தான் அதை கிளப்பி விட்டதே. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தாப்புல அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளப்பி விட்டது. அதற்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளும் அது விமர்சனம் பண்ணிக்கிட்டே தானே வந்தாங்க. ஆனா த்ரிஷா வந்து இத்தனை பேருக்கும் பதில் சொல்லாம எதற்கு பார்த்திபனுக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்? அது இல்லைம்மா, இப்போ சில நேரங்களில் வந்து இதே நயினார் நாகேந்திரனுக்கும் அவங்க பதில் கொடுக்கல, ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அப்படின்னா நான் இந்த மாதிரி பேசுறது அநாகரிகம், வந்து நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் வந்து நான் சாராதவன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட வந்து விஜய்க்கும் எனக்கும் உறவு இல்லைன்னா அவங்க சொல்லவே இல்லை. விஜய்க்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, ஒத்துக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. ஒத்துக்கிட்டு தானே இப்போ ஜோடியா போனது. எந்த பொம்பளமா வந்து இந்த மாதிரி ஒரு நியாயம்? இந்த வீடியோ பார்க்குற அத்திட்ட ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். ஒரு நடிகரின் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மனைவி ஒரு நடிகையோட என் கணவருக்கு திருமணத்தை கடந்த உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நல்லா புண்ணியம் வந்து நேரடியாக பேரை சொல்லலை, ஒரு நடிகையை சொல்கிறாங்க. 2 நாட்கள் தான் சொல்லி 2 நாட்களில் அந்த நடிகரோட ஒரு நடிகை பயணப்படும் போது 6வது அறிவுன்னு ஒன்று இருந்தால், அதுக்கப்புறம் இந்த மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தால், யோ உன் பொண்டாட்டி வந்து நடிகைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் உங்க கூட வந்தேன்னு வச்சுங்க, இது உங்க கூட வந்தேன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும்
இப்போ நானே இருக்கேம்மா, மற்றவங்க சொன்னாமா சிக்கல், என்ன நானே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து யாரோ ஒரு பெண்ணுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துட்டேன், பைக்கில் லிஃப்ட் கொடுத்துட்டேன். இப்போ என் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, தான் உங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு பெண்ணோட வந்து பைக்கில் போனார். அப்போது என் வீட்டில் வந்து ஒருவேளை எங்கள் வீட்டில் அந்த சந்தேகம்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா 35 வருஷம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, அந்த சந்தேகம்லாம் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஓ யாரோ ஒரு பொம்பளை கூட வந்து நீ வந்து பைக்கில் போனியாமே, யார் அது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நான் வந்து அப்படின்னு சொல்கிறேன், இல்லைப்பா ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டாங்கப்பா, இந்த லிஃப்ட்டு கேட்டாங்க, யார் சொன்னது, என்ன சொன்னேன், இல்லை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஏதோ ஒரு பொம்பளையை உட்கார வச்சுட்டு இப்போ வந்து பைக்கில் போனியாமே அப்படின்னா, இல்லைப்பா ஒரு பொம்பளை லிஃப்ட்டு கேட்டாங்க, கொடுத்தேன், ரைட்டு. இப்போ அடுத்த நாள் இது கேட்ட முடிச்சு, அடுத்த நாள் வந்து நான் வந்து பைக்கில் போகும்போது ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாங்க, இல்லை அதே பெண்ணே லிஃப்ட்டு கேட்குறாங்க, அல்லது வேறு யாரோ ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறேன்னு வச்சுக்க, நான் என்னம்மா செய்வேன் சொல்லுங்கள்? சரி நீ ஏற்றிப்பீங்க, நான் ஏற்றிப்பேண்ணா. நேற்று தான் ஏற்கனவே இப்போ தான் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து இப்போ தான் பேசிட்டு வரேன், ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டு திருப்பி கேட்டால் தேவையில்லாமல் இதே வேணா பார்த்துட்டு போய் சொல்லி இது ஒரு 35 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து ஃப்ராக்ஷன் பண்ணிட்டு போனான்ற அந்த அந்த உணர்வு வரல எனக்கு. இதுதானே பண்ணியிருக்கணும். நடிகை சொல்கிறாங்க திருமணத்தை கலந்த உறவு இருக்குன்றாங்க. அடுத்த 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஜோடி போட்டு ஒரே யூனிஃபார்ம்னா என்ன, ஸ்கூல் யூனிஃபார்மில், மேரேஜ் யூனிஃபார்மில் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால், த்ரீஷாவுக்கு அவனை விட்டுருங்க, அவன் மானம் கட்டவன், யார் விஜய் தான் நான் சொல்கிறேன். அவன் மானம் இல்லைன்றதை அவன் வந்து நிரூபிக்கிறான். இல்லை வந்து ஒருத்தரை மனைவியை பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் வந்து எந்த நடிகை கிடைச்சாலும் அவன் வந்து போகணுன்ற முடிவில் கூட அவன் இருந்திருக்கலாம். சரிங்களா? அட த்ரீஷா இல்லைனா கூட கீர்த்தி சுரேஷ், அட ஏதோ ஒரு நடிகையோட போகணுன்ற அந்த எண்ணத்தில் அவன் இருந்திருப்பான். நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்கனவே பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நான் வந்தேன்னா அது சரியாக இருக்காது, நீங்கள் போங்க, நான் இன்னொரு காரில் நான் தனியாக வந்துட்டு கூட நான் போகிறேன். கரெக்டுங்களா? இதானே செஞ்சுருக்கணும். அப்போ இதை செய்யலைன்னா என்னம்மா பொருள்? இதானம்மா 6வது அறிவு. 6 அறிவுன்றது தான். மான உணர்வுனா இதான் இல்லையா? வெட்கம் சூடு சொன்னலாம் சொன்னாங்க இதானே. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்ககிட்ட பாயிற யாரு விமர்சிக்கப்படதான் செய்வாங்க. நான் ஒழுக்கக்கடை நடந்தேன்னா விமர்சிக்கப்படுவேன். நடந்ததுதானே சொல்றாங்க. நடக்காத சொன்னா பரவாயில்ல. இவனுக்கு எல்லாம் என்ன செய்றாங்க, மன்னிப்பு கேட்கறதுனால அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து உபதேசம் சொல்லிட்டு இருக்கு. நீ இப்படி இருக்கியா, நான் அப்படி இருக்கியா, தப்புனா தப்பு, அவ்வளோதான். இதில் இந்த அது நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டாரா? அவர் கேட்டார். இதுக்கு முன்னாடி மன்சூர்லிகான் மன்னிப்பு கேட்டார். அடுத்தது வந்து இதுதான் பார்த்திபன் ஒன்று. பார்த்திபன் இப்போ சுதாரிச்சுக்கிட்டாரு, நம்ம மன்னிப்பு கேட்டதை சொல்லி திருப்பி இப்போ ரிவர்ஸில் வந்து சொல்லிட்டுருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சிக்கிறதோ தப்பு, மனசுக்கு சரிப்பட்டால் விமர்சிக்க. நானே கூட ஏன் இப்போ நான் சொல்கிறேனே, திரிஷாவுக்கும் மானம் இல்லைன்றேன். நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன்ல. மானம் இருந்தால் ஏமா நீ வந்து அவர் கூட போகிற சொல்லு பார்க்கலாம். கேட்டால் தனிப்பட்ட விஷயம். எது தனிப்பட்ட விஷயம்? இன்னொரு குடும்பத்துக்கு எடுக்கிறதா? இன்னொரு பெண்ணோட வந்து புருஷன் கூட ஜோடி போட்டு வந்து கூத்தடித்து குமால் அடிக்கிறதா? எது தனிப்பட்ட விஷயம்? எது தனிப்பட்ட விஷயம்? அவன் சொல்கிறான்மா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்றான். புரியுதா சொல்கிறது? எதை கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? இப்போ வந்து பார்த்திபன் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருக்கு இந்த போற மோதலுக்கு விஜய் என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன நடக்கும்? அதான் ரியாக்ட் பண்ணிட்டார்ல நேற்றுக்கு நேர்காணலில் வந்தவங்க கிட்ட. என்ன ரியாக்ட்னா, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறேன். நான் அதையாவது ஒழுங்காக சொல்லணும்ல. மொட்டையாக போடுறானுங்க. எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னா என்ன, வெக்கம் மானம் சூடு சொன்னா தானே. வேற எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னால் என்னம்மா பொருள்? மீனிங்கோட சொல்லணும்ல. இதில் எதுவும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு கழுவி ஊற்றுது. திரிஷாவையும் ஊற்றுது, விஜயும் ஊற்றுது. இதுதான் உண்மை. சரிங்களா? மிகப்பெரிய சரிவு. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபம் தரத்துக்காக நேர்காணல் வரவங்கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொன்னால் அவன் சொல்லுவான் என்னன்னு கேட்டால், நான் கூட இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லுவாம்மா. நேர்காணல் வந்தவன சொன்ன நான் எல்லாத்தையும் வித்துட்டு வரேன்னு சொல்லுவான். ஏன் சொல்றது புரியல? இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு அவங்ககிட்ட சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ கேட்டுருக்கிறானுங்க தொகை போட்டிடுறதுக்கு. அதனால் விளக்கமாக சொன்னல,
அவன் சொல்கிறதா அர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் விற்றுட்டு வரேன்னா, சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டே நான் எலெக்ஷன் செலவு பண்ண வந்துடும் அவன் சொல்லலாம். இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னா என்னம்மா நியாயம்? பொது வாழ்க்கையில் இருக்க அத்தனை பேருமே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர கிடையாது. இல்ல தாவேக்கால இருக்கிற பாதி பேர் அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் அம்மா, பண்றாங்க. இது ஆதவர்ஜினாவும் சரி, அவரும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அதுதாம்மா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஆதவர்ஜன் அவன் சொல்கிறது முட்டாள்தனமானது, அப்பட்டமான பொய். ஏதாவது ஒன்றுத்தில் இருக்கா? நான் கேட்குறான், வெக்கமான இருக்கான்னு கேட்குறான். ஒரே வார்த்தை தான். வாரிசு அரசியல் பேசுறல, உதயநிதி வந்து மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, வாரிசு அரசியல் பேசுறல. உன் தங்கச்சியை கொண்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறேன். நான் உன் தங்கச்சி தியாகியாடா நான் கேட்குறேன். உங்கள் தங்கச்சி எதுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிற? எதுக்கு கொண்டு வர? அப்போ இப்போ புரியுதுங்களா? அவங்கள மட்டும் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்கிறேன். பேசுனா கரெக்டாக இருக்கணும். அதான் இன்னொன்று சொல்கிறது கேட்டேன். எங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார். எங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அறிவு கட்டவனே. உன் தலைவன் வந்து ஒரு குடும்பத்தோடு கட்டினா அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள் இவங்களை விட்டுட்டு வர்றாராம். இவ்வளோ விட்டுட்டு வரல. அப்படியே இன்னொன்று சொல்ல பார்க்கலாம். எங்கள் தலைவர் குடும்பத்தையே விட்டாரு, எங்கள் தலைவர் திரிஷாவே விட்டுட்டு வர்றாரு. சொல்கிறா பார்க்கலாம். உங்கள் தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதில்ல, திரிஷாவை விட்டுட்டு வர்றாரு. சொல்லு பார்க்கலாம். சொல்லலாமாம்மா? தப்புமா. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறானுங்க. ஒரு குடும்பத்தை நான் கேட்குறேன். மற்றவங்க யாருக்கும் குடும்பம் இல்லையாம்மா? நான் கேட்குறேன். காமராஜருக்கு குடும்பம் இல்லை, அம்மா இருந்தாங்கல்ல. நான் கேட்குறேன், சொந்த பந்தம் இருந்திருப்பாங்கல்ல, அம்மா இருந்தாங்கல்ல. இப்போ திருமாவளவன் இருக்கிறாரு, மனைவி கிடையாது, ஆனால் குடும்பம் இருக்குல்ல. அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, தம்பி இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்கல்ல. மனைவி தான் குடும்பம் கிடையாது. மனைவி இருந்தாலும் அம்மா, அப்பா இவங்கெல்லாம் இருந்தவங்க வந்து நம்ம சுற்றி ஒரு குடும்பம் இருந்தால் அதுவும் குடும்பம் தான். அக்கா, தங்கை எல்லாம் குடும்பம் தான். எல்லாத்தையும் விட்டு வராரு இவன் சொல்கிறான். எல்லாத்தையும் விட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. இவெல்லாம் ஒரே கேட்டகரி. எல்லாரும் சொல்கிறான்னு கேட்டால், இவர் பேங்க்கில் போனாராம், ஒரு பேங்க் நடத்தினாராம், இவர் அதெல்லாம் சொல்கிறான். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் சொத்து. ஜிம்முக்கு போன நாய் ஜிம்முக்கு வந்த மார்ட்டின் பொண்ணை வந்து என்ன ஒரு விதமாக காதல் வலையில் வீழ்த்தி மாமனாரோட செட்டில் ஆகி மாமனார்கிட்ட சொத்து வாங்கின நாய் ஃபுல் டீட்டெயில் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன். நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ரொம்ப பேசணும், அதான் செய்யணும். அவங்க என்னென்ன சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இவன் சர்க்கிள் எல்லாம் எனக்கு தெரியும். ஓவராக பேசுகிறான். இன்னும் அப்படி குடும்பத்துக்கு அடுத்து இவனுக்கு என்ன தெரியுமாம்மா? சொல்லட்டுமாம்மா? இது யாரும் சொல்லலை, நான் சொல்கிறேன். இவனுக்கு என்ன ஒரு இதுனா, குடும்பம் பிரிஞ்சிருக்குது இவனுக்கு விரும்புகிறாங்க. விஜய் குடும்பம் அப்படி பிரிஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து விஜயோட மகன்லாம் வந்து சேர்ந்துட்டா கட்சியோட பொறுப்புக்கு வந்துடுவாங்க. இளைஞரணி பொறுப்புக்கு அதான் வந்துட்டா என்ன பண்ண சொல்லிட்டு கிட்டையே சேர்க்காமல் இருக்கிறாங்க. இவனுக்கு என்னன்னா அடுத்த செகண்ட் இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படியே பாருங்க. இவர் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டில் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு முக்கியமான இடம். அவருக்கு இந்த அரசியல் கட்சியில் சேர்றது அதெல்லாம் கிடையாது. அவர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதோட சரி. ஆனால் நம்பர் 2ன்றது வரவே கூடாதுன்றதுல கவனமாக இருந்தார். ஆனால் விட்டுட்டாங்க, இவனுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அந்த 2ன்றது புஷியானதே 2ல் நம்பர் 2ன்ற இடத்துக்கு வரக்கூடாது. நம்பர் 1 மட்டும்தான். அங்கே 1க்கு அப்புறம் எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார். ஜான் எனக்கு தெரியும். ஜான் என்னோட பேசியிருக்காரு, பழகிருக்காரு. ஜானோட எண்ணம்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். யாருமே ஒரே ஆள் கல்ட்டு யார்? விஜய் மட்டும்தான். விஜய்க்கு நெக்ஸ்ட் யாரும் வரக்கூடாதுன்றதுல இருந்தார். தீர்மானம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், அது மகன் வர்றது எல்லாமே அப்படிதான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன சொன்னால், மகன் யாராவது வந்துடுறேன், இன்னைக்கு நான் தான் நம்பர் 2ன்ற இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து நின்னா. அதில் கரூர் சம்பவம் முழுக்க அவன் ஒரு சதிகாரன். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு காரணமே யாருக்கு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான். அவன் போட்ட வந்து அந்த லேட்டாக கொண்டு வந்து நிறுத்தினது எல்லாமே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே மூல காரணமே இவன் தான். இதில் ஜானோட பங்கு எதுவும் கிடையாது. அதனால் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வந்து 2வது நபராக கட்சிக்கு வந்து மகனோ இல்லை வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே குடும்பத்தை வந்து இவனுக்கு பிரிச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அந்த அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியில் வரணும், அரசியல் சேரணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. தன் பிள்ளைகளுக்கு வந்து நல்லது நடக்கணும். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு தாய் அதான் நினைப்பாங்க, மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், நல்ல ஒரு இடத்த பார்த்து மகளுக்கு கல்யாணம் பண்ணால், ஒரு கௌரவமான இடத்துல ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், மகனுக்கு கல்யாணம் ஜனமாக நினைப்பாங்க. சராசரி தாய் அதான் நினைப்பாங்க. அதுக்கு கூட இல்லாத அளவுக்கு பிரித்து வைக்கிறானுங்க. அப்போ அடிமையாக்கி வைக்கிறானுங்க. புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
சரக்குக்கும் பணத்துக்கும் அடிமையாக்குறான். இதெல்லாம் சொல்லணும், ஒரு மாவட்ட செயலர் மட்டும் 10 கோடி ரூபாய் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறான்றான். யாரு? குஷியானந்த். அப்போ ஒரு பக்கம் பணத்துக்கும் வெளியில சொல்லிக்கலாம், நான் மிச்சத்தை விட்டு வரேன் உச்சத்து வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் குடிக்கும் பணத்துக்கும் அடிமையாக்குறான் குஷியானந்த். அவன் ஜெகதீஷன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இந்த ஆதவர்ஜனானு வந்து பொம்பளைக்கு அடிமையாக்குறாங்க. இப்படி ஒரு அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க. இது உண்மை, சத்தியமான உண்மை இது. ஏன் அப்ப விஜய்க்கு என்ன சுய அறிவே இல்லையா? அது நல்லா கேட்டுக்க. சுய அறிவே இல்லாதனால தானம்மா, இல்லைன்னா கூட்டு போகணும்மா. ஒரு நடிகை கூட்டு போகணா, சுய அறிவு இருந்தால் கூட்டு போகணா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு சொன்னேன் இல்லையா, நானே ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்க சொன்னால் அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுப்போனா, இல்லை வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நான் லிஃப்ட் கொடுப்பேனா? இல்லை, தமிழ்நாட்டையே ஆள நினைக்கிற ஒருத்தவருக்கு வந்து இப்படி அடுத்தவங்க அவ்வளோதான். அவன் அறிவு அவ்வளோதான். அவன் நினச்சிட்டான் கேட்டான், நம்ம யாரு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. சார் நீங்கள் என்ன சார், நீங்கள் அந்த உங்கள் ஒய்ஃபு வழக்கு போட்ட உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து உங்கள் மனைவிக்கு சங்கீதாவுக்கு எதிராகிட்டாங்க சார், ஆதரிக்கிறாங்க சார், கண்ணை மூடின்னு ஆதரிக்கிறாங்க சார் உங்களை. அவங்கள சகட்ட எல்லா ஏற்பட இந்த நாய் பண்ணது தான். யார்? இந்த ஆதவர்ஜனா பண்ணது தான். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு இந்த பெண்ணை வந்து சங்கீதாவை வந்து அசிங்கமாக வந்து ட்ரீட் பண்ணது எல்லாமே வந்து. அப்போ இன்னும் இந்த குடும்பத்தில் மோதலை வந்து விரிவாக்குறானுங்க. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் கவனமாக கேளுங்க. இந்த கும்பல் என்ன பண்ணுறா, விஜய் சுற்றி இருக்கிற அந்த கும்பல் அந்த குடும்பத்தை அப்படியே ஒட்டு மொத்தமாக பிரிக்கிறாங்க, இன்னும் விரிசல் அதிகமாக்குறாங்க. ஒரு பக்கம் நடிகைகளை பயன்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக வந்து வேற்றுமையை உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த டெத்துக்கு போனதை காட்டுறானுங்க, மக்கள்கிட்ட காட்டுறான். யார்? ஒரு சாவுக்கு போனதை போயிட்டு, முரசொலி சொல்ல இறந்தது போயிட்டு அந்த சாவுக்கு போனது போய் காட்டுறான். என்னன்னு கேட்டால் திமுகவிலேயே வந்து இவங்களை தூண்டுறாங்க. அப்படி இதெல்லாம் பழைய அரசியல்மா. ஜா பிரிஞ்ச போது ஜெயலலிதா ஜானகி 2 அணியாக அதிமுக பிரியும் போது நேராக வந்து கேட்டால் சட்டசபையில் வந்து மெஜாரிட்டி இல்லாத போது பிரியும் போது அப்போ போய் கலைஞர்கிட்ட போய் சப்போர்ட் கேட்குறாங்க. ஜானகி அணியில் போய் எல்லாரும் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்லாம் போய் கேட்குறாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எம்எல்ஏக்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து பிரிஞ்சிட்டதுனால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆட்சி நிலைக்கணுன்றதுக்காக, எம்ஜிஆர் வந்து இறந்துடுறார் இல்லையா, ஆட்சி வந்து தொடர்ச்சியாக நடக்கணுன்றதுக்காக இவங்க போயிட்டு வந்து 3 வருஷத்தில் வந்து ஆட்சி இன்னும் மீதி 2 வருஷமாக இருக்குது. அப்போ போய் கேட்கும்போது, அப்போ கலைஞர்கிட்ட போய் கேட்கும்போது கலைஞர் என்ன சொல்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, எனக்கு வந்து சட்டசபையில் நான் வந்து இடம் இல்லை, என் இதயத்தில் உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி அவங்கள பக்குவமாக அவருடைய பாணியிலே சொல்லி பக்குவமாக அமைச்சிடார். உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்றத நாசுக்காக சொல்கிறார். என் இதயத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க போய் அந்த சப்போர்ட் கேட்ட உடனே எனக்கு கேட்டால் ஜெயலலிதா அணியில் இருக்க அத்தனை பேர் கேட்டால் இவங்க திமுகவுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க. யார்? ஜானகி. திமுக வந்து சப்போர்ட், மறைமுகமாக சப்போர்ட் இருக்குது, நேரடியாக அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறாங்க. இது எம்ஜிஆருடைய ஆட்சி, எம்ஜிஆர் வந்து யாரை அரசியல் எதிரியாக நினச்சாரோ அவங்ககிட்ட போய் வந்து ஆதரவு கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு கதையை எடுத்து விட்டாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னா திமுக வந்து பின்னாடி இருக்குது, அவருடைய ஸ்டாலினுடைய அவங்க அக்கா பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கதையை எடுத்து விட்றாங்க. இதெல்லாம் பழைய அரசியல். இன்றைக்கி எல்லாம் அடுத்த நாள் வெளிச்சமாயிடுச்சு, ஒரே அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இவன் த்ரீஷாவை கூப்பிட்டு போனான்னு இவர் நினச்சிட்டார் மனசுக்குள்ள, நம்ம யார், நம்ம எம்ஜிஆர், இந்த மாதிரி ஜெயலலிதா, இது நம்ம அப்படி போனோம்னா உடனே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து மாதிரி நம்மளை நினச்சிப்பாங்கன்னு நினச்சானுங்க. திருப்பி அடிச்சானுங்க மொத்த பேரும். இது விர்ச்சுவல் வாரியர்ஸ், மொத்த வாரியர்ஸும் திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ ஒரே நாள்ல மொத்தமாக போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஓட்டு சீட்டு இல்லை, இப்போ பட்டன் ஓட்டு சீட்டு தான் அதில் எழுதிட்டே வருவானுங்க இவனை பற்றி, இவன் மண்டவாளத்தை. அப்படி ஆயிடுச்சு.